சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. சமத்துவத்தின் சமூக நீதியின் தந்தைகளாக விளங்கும் தந்தை பெரியார், பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் இருவரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இவ்விருவரை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொன்ன சிங்கம் அல்ஹாஜ் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் பாசிச கும்பல்களால் புதைக்கப்பட்டதாக நினைத்து விதைக்கப்பட்டு அனைத்து சமுதாய மக்களின் மாபெரும் அறிவு மரமாக உலகுள்ளவரை பிரம்மாண்ட ஆலமகரமாக திகழும் அல்ஹாஜ் புரட்சியாளர் பழனி பாபா அவர்களின் ஆணிவேரான என் பாசமிகு அண்ணன் உயர் திரு தடா இப்ராஹிம் அவர்களின் முதல் விழுதாய் திகழும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் என் பாசமிகு அண்ணன் அல்ஹாஜ் அஸ்லம் அவர்களே, இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைமை கழக பேச்சாளர் உயர் திரு திருப்பூர் மஜீத் அவர்களே, தலித் விடுதலை கட்சியின் பொதுச் செயலாளர் உயர் திரு MP செங்கோட்டையன் அவர்களே, இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில தலைவர் உயர் திரு சம்சீர் அஹ்மத் அவர்களே மற்றும் INL நிர்வாகிகளே, மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் மாநில திருப்பூர் மாவட்ட வடக்கு தெற்கு ஒன்றிய கழக பகுதி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பதவியேற்றார் என்று கூக்குரலிட்டு கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 3 முறையும் பல்வேறு சட்டங்களை இயற்றி கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். வேண்டுமோ வேண்டாமா என்ற சட்டமாக உள்ள வேளாண் சட்டம், இஸ்லாமிய பெண்கள் மீது அதீத அக்கறை கொண்ட முத்தலாக் சட்டம், மக்கள் எல்லாம் டிஜிட்டல் மயமாக வேண்டும் என்று பணமதிப்பிழப்பு, வியாபாரிகள் எல்லாம் நொந்து போக வேண்டும் என்று GST, மத கலவரங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் CAA, NRC, ஆர்டிகல் 370, இன்னும் நூற்றுக்கணக்கான அவசர சட்டங்களை கடந்த 10 ஆண்டுகளில் பாசிச பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்றத்தில் இயற்றியுள்ளது. ஆனால் அவர்கள் இயற்றிய சட்டங்கள் எல்லாம் நிம்மதியாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்ததை கெடுக்கும் வகையிலும், பிளவுபடுத்தும் வகையிலும், தவிக்கும் வகையிலும், மக்கள் இயங்கும் வகையிலும், வாழ்வியலை நினைத்து கலங்கும் வகையிலும் இருந்தனவே தவிர பிரயோஜனமாக இருந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. இதில் மணிப்பூர் ஆகட்டும், அல்லது நிர்பயா ஆகட்டும், அல்லது ஆசிஃபா ஆகட்டும், அல்லது தற்போது கற்பழித்து கொலை செய்யப்பட்ட டாக்டர் மருத்துவராகட்டும், இவர்கள் மீதெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த அரசிற்கு எந்த அக்கறையும் இல்லை. பொதுவாகவே இங்கே நம்ம எல்லாம் பிரிப்பதற்கான சதிகள் தான் அதிகமாக உள்ளது. முத்தலாக் எதற்கு கொண்டு வந்தார்கள் என்றால் இஸ்லாமியர்களுக்கான சட்டம். அதே போன்று பாசிச சங்க பரிவார் கும்பல்கள் இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஒருபோதும் குரல் கொடுக்க மாட்டார்கள். காரணம், அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் ஆட்சி இல்லாத காலகட்டத்திலும் பிடிபட்ட குற்றவாளிகளில் அதிகமான பேர் பல செய்தித்தாள்களில் நாம் பார்த்துள்ளோம். பாசிச சங்க பரிவார் கும்பல்களை சார்ந்தவர்களாகவே அதிகம் இருந்துள்ளார்கள். இதில் இவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், முஸ்லிம்கள் நீங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்துள்ளோம், உங்களை எல்லாம் நாங்கள் வாழ வைத்துள்ளோம், உங்களுக்கெல்லாம் நாங்கள் மரியாதை கொடுத்துள்ளோம், உங்களுக்கெல்லாம் நாங்கள் கண்ணியம் கொடுத்துள்ளோம், உங்களுக்கெல்லாம் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுத்துள்ளோம்.
முதலில் இங்குள்ள முஸ்லிம், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நான் இப்ராஹிம் பாதுஷா என்று இருக்கிறேன் என்றால் ஒரு 3 தலைமுறைக்கு முன்னால் என்னுடைய மூதாதையர்கள் பல்லனாகவும், பறையனாகவும், சக்கீலாகவும், வன்னியராகவும், கவுண்டராகவும், நாடாராகவும், செட்டியராகவும் இருந்திருப்பார்கள். இங்கே அரேபியாவிலிருந்து வந்த அந்த மார்க்கத்தை மட்டுமே இறக்குமதி செய்தார்கள் தவிர மனிதனையோ வேறு அங்குள்ள மக்களையோ இறக்குமதி செய்யவில்லை. நாம் எல்லாம் இன்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு மதமும் இல்லாமல், எந்த ஒரு மதசார்பும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு நாங்கள் முதலில் உதாரணமாக இருக்கின்றோம். இதனை நாம் சங்கிகளுக்கு உணர்த்த வேண்டும். நாங்கள் எல்லாரும் ஒரு காலத்தில் மார்க்கத்தை மட்டுமே இங்கு இறக்குமதி செய்தமே தவிர மனிதர்களை இறக்குமதி செய்யவில்லை. நாம் எல்லாம் ஒரு தொப்புள் கொடி உறவுகள். நம்மில் நமக்கு பிடித்த நம்பிக்கையில் நாம் கடவுளை கும்பிடுவோமே தவிர நாம் யாரும் வேறு நாட்டை சார்ந்தவர்களோ அல்லது வேற்று கிரக வாசிகளோ இல்லை. நாம் அதனால் தான் நாங்கள் ஒரு கொள்கையை ஏற்று பயணிக்கிறோம். மனிதனை மனிதனாக மதிப்பவனே மிகச்சிறந்த மனிதன் என்று நாம் ஒரு கொள்கையை ஏற்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் சரி, இந்துக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றால் ரஞ்சித் என்ற ஒரு டைரக்டர் சமீப காலமாக படம் எடுத்த நம்ம பார்த்திருக்கோம். அவர் என்ன சொல்கிறார்? நீ முஸ்லிம் காதலிக்காதே, நீ கிறிஸ்டின் காதலிக்காதே என்று அவர் சொல்லியிருந்தால் ஒரு நியாயம் இருக்கிறது. அதாவது ஒரு மதத்தை சார்ந்தவன் இன்னொரு மதத்தை சார்ந்தவனாக நீ காதலிக்காதே என்றால் சரி, ஒரு மதப்பற்று இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர் என்ன சொல்கிறார்? பெண்களை எல்லாம் மிகவும் தரக்குறைவாக, கீழ்த்தரமாக, இழிவாக பேசிக் கொண்டிருக்கிறார் டைரக்டர் ரஞ்சித் அவர்கள், நடிகர் ரஞ்சித் அவர்கள். என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? பெண்கள் எல்லாம் நல்ல டிஷர்ட்டையும் ஜீன்ஸையும் போட்டுக்கொண்டு நல்ல செல்போனையும் வைத்துள்ள ஆண்களை பார்த்து ஓடிவிடுவார்களாம். எவ்வளவு கீழ்த்தரமான செயல் இது! பெண்கள் அப்படிப்பட்டவர்களா? பெண்கள் ஆளுமை மிக்கவர்கள், சிறந்தவர்கள், வீட்டை ஆளக்கூடியவர்கள், நாட்டை ஆளக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மனிதனை உருவாக்கக்கூடியவர்கள் பெண்கள். இந்த பெண்களை அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? சாதி வரி பிடித்து, மதவெறி பிடித்து பேசக்கூடிய அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒரு டிஷர்ட்டுக்காக, ஒரு ஜீன்ஸுக்காக ஒரு பெண் வந்து ஒருத்தர் போயிடும். இன்னும் சொல்றேன், ஒரு படி மேலே ஒருத்தர் வேலைக்கு செல்ல, அதாவது சொந்த சாதிக்குள் கல்யாணம் செய்து, சொந்த மதத்திற்குள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, காதல் செய்து கொள்ளக்கூடாது என்று அவர்களால் கூக்குரலிட்டு சொல்ல முடியவில்லை, அடித்து பேசி சொல்ல முடியவில்லை. பெண்களை எப்படி ஒடுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். பெண்களை எப்படி அடக்கி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். பெண்களை எப்படி அடக்குமுறைக்குள் ஆளாக்கி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். அவர்கள் பெண்களை நேரடியாக திட்டாமல் நாங்கள் அடக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்லாமல் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? பெண்கள் எல்லாம் ஜீன்ஸ் பேண்டை பார்த்தால் ஓடுவார்கள், பெண்கள் எல்லாம் டி ஷர்ட்டை பார்த்தால் ஓடுவார்கள், பெண்கள் எல்லாம் செல்லை பார்த்தால் ஓடுவார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய சமூக பெண்கள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர்களை கீழ்த்தரமாக பேசுகிறார்கள். நாம் என்ன சொல்கிறோம்? மனிதனை காதலிக்கிறோம். மனிதன் ஒரு மாட்டையோ அல்லது ஒரு நாயையோ அல்லது ஒரு கடலையோ ஒரு ஒட்டகத்தையோ காதலித்தால் நாம் சொல்லலாம் அது தவறு என்று. ஆனால் ஒரு மனித இனம், ஒரு மனித இனத்தை காதலிப்பதை என்ன சொல்கிறார்கள்? ரொம்ப, அதாவது வசதி வாய்ப்பு இல்லாத பிற்படுத்தப்பட்ட கீழ்படுத்தப்பட்ட சாதிகள் என்ன செய்கிறார்களாம்? நல்ல ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டி ஷர்ட் போட்டு காதலித்து ஓடி விடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். சரி, ஓகே, நல்ல பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் உள்ள ரஞ்சித் அவர்களை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நீங்கள் பெண்களை ஒடுக்குவதை நாங்கள் கேள்வி கேட்கிறோம். நல்ல பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் நல்ல வேலையில் நல்ல சம்பளத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய சமூகத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க தயாரா? இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்கிறோம். அப்படி என்றால் பெண்களை அடக்குவதிலும் பெண்களை ஒடுக்குவதிலும் நீங்கள் மும்முரமாக செயல்படுகிறீர்களே தவிர எப்படி செயல்படுகிறீர்கள்? ஆண்களை குறை சொல்லி நீங்கள் உங்கள் பெண்களை, உங்கள் வீட்டு பெண்களை, உங்கள் அம்மா, உங்கள் அக்கா, உங்கள் சகோதரி, உங்கள் மனைவி, உங்கள் சமூகத்தை சேர்ந்த மாணவிகள், இவர்களை நீங்கள் எப்படி ஒதுக்கிறீர்கள்? மாற்று சாதி ஆண்கள் வந்து வசதி இல்லாதவங்க, உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க, நீங்க காதலிக்கிறது வேஸ்ட் என்று. அப்போ மாற்று மதத்தை கூட சொல்லுங்க. ஒரு இந்து பெண் ஒரு முஸ்லிமை காதலிக்க கூடாது சொல்லுங்க, ஒரு கிறிஸ்டியனை காதலிக்க கூடாது சொல்லுங்க. அதில் உங்களோட மதல் பற்றி நான் வரவேற்கிறேன். சொந்த இந்துக்களுக்குள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றால் வர்ணாசிரம கொள்கையை அப்படியே அரங்கேற்றுகிறீர்கள். எப்படி அரங்கேற்றுகிறீர்கள்? பெண்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும். அதே போட்டு சொல்றாங்க. பெண்களுக்கு வயசு வந்து என்ன பண்றாங்க? கல்யாண வயசை எவ்வளவு தீர்மானிக்கிறான்.
அவர்களுக்கு ஒரு 18 வயது முடிந்தால் அந்த திருமண வயதை நாம் சரியாக அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நாட்டில் ஏன் பல்வேறு கொலை, கொள்ளை, கற்பனைகள், பாலியல் ரீதியான பல இழிவு கலாச்சாரங்கள் ஏன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஒரு காலத்தில் எல்லாம் பருவ காலத்தில் திருமணத்தை செய்து வைப்பார்கள். ஆனால் இன்னைக்கு திருமணங்கள் எப்படி இருக்கிறது? வணிக காலமாக இருக்கிறது. நல்ல காசு இருக்கா, பணம் இருக்கா, அந்தஸ்து இருக்கா, வயசு 30, 40 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எப்படி கலாச்சாரம் சீரழியாமல் இருக்கும்? பருவகால திருமணங்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் கேட்டுக் கொள்கிறோம். காரணம், அப்படி பருவகால திருமணங்களை நாம் ஊக்குவிக்கும் போதுதான் நாம் எந்த சூழ்நிலையிலும் தவறுகள் குறைக்கப்படும். அதே போன்று மிகப்பெரிய அளவில் இந்த நாட்டை நாங்கள் 3வது முறை ஆட்சி பிடித்து விட்டோம் என்று பேசக்கூடிய திரு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடுமையான சட்டத்தை பெண்கள் மீது அரங்கேற்றப்படும் பாலியல் ரீதியான குற்றங்களுக்கு, பெண்கள் மீதான சீண்டல்களுக்கு, பெண்கள் மீதான அடக்குமுறைகளுக்கு கடுமையான சட்டத்தை கொடுங்கள். மரண தண்டனை நாங்கள் எதிர்ப்பவர்கள். ஆனால் பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள், இன்னும் ஏறத்தாழ பல்வேறு குற்றங்களை செய்யக்கூடிய அனைத்திற்கும் கடுமையான மரண தண்டனையை நீங்கள் நாடாளுமன்றத்தில் சட்டமாக ஏற்றுங்கள். உங்களை பிடிக்காத நாங்கள் வரவேற்கிறோம். பெண்களுக்காக நீங்கள் கடுமையான தூக்கு தண்டனை போன்ற, மரண தண்டனை போன்ற ஆவணப்படுவதற்கு அனைத்து விதமான பெண்களுக்கான பாதிப்புகளுக்கு கடுமையான சட்டத்தை ஏற்றுங்கள். நாங்கள் உங்களை நிச்சயமாக வரவேற்கிறோம். அப்புறம் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. பொதுவா பெரிய பெரிய தலைவர்கள் தான் ஆர்ப்பாட்டத்தை கூப்பிடுவாங்க. அஸ்லமனா ஏன் நம்மளை கூப்பிட்டாரு அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அவரும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தை விட்டு கவனிச்சிருக்காங்க. இந்திய தேசிய கட்சியினுடைய தோழர்களும் முற்று எங்களை கவனித்துள்ளார்கள் என்று தெரிய வந்தது. எப்படி என்றால், இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை கெடுத்து வருகிறார்கள். யார் கெடுத்து வருகிறார்கள் என்றால், மைக்ரோ பினான்சில் வேலை செய்யக்கூடிய கலெக்ஷன் டீம் என்ற பெயரில் மனநலம் பாதித்த மனநோயாளிகளாக திகழும் சட்டவிரோத குண்டர்கள் குழுலோடு என்ற பெயரில் தெரு தெருவாக கூவி கூவி கடன் கொடுத்து ஒரு பெண்ணிடம், ஒரு தாய்மாரிடம் வசூல் செய்வதற்கு 5 அல்லது 10 பேர் அயோக்கிய பையங்க போய் வசூல் செய்யறாங்க. ஏறத்தாழ 2 கோடி இல்ல 3 கோடி பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள் தமிழ்நாட்டில் இந்த கடனால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களை கொடுமைப்படுத்துவது யார் தெரியுமா? படித்த முட்டாள்கள், படித்த அறிவு கட்ட ஈனப்பிறவிகள், சட்டவிரோத குண்டர்கள் என்று நாம் பல காலங்களில் கூவி கூவி சொல்லி வந்தோம். ஒண்ணுமில்ல, இதே ஏரியாவில் இருக்க ஸ்ரீராம் பினான்சினுடைய மேலாளர் சுரேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஈனப்பேர்வழி குழுநூல் கட்ட முடியாத பெண்கள் எல்லாம் வாடி போடுகின்றான், போன்ல பேசுறான். அதே மாதிரி ஒரு 5 பேரை 10 பேர் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க.